Hi, hello 11th students எல்லாருக்கும் வணக்கம். So 11th standard mathematics public exam 2024 இன்னும் 3 நாள் நம்மகிட்ட டைம் இருக்குது. 22 23 24 22 23 24 3 நாள் நம்மகிட்ட டைம் இருக்குது. இந்த 3 டேஸை நீங்க எப்படி எஃபெக்டிவா பயன்படுத்தி மார்க் ஈஸியா எல்லா சாப்டரையும் நீங்க படிக்க தேவையில்ல. நான் சொல்ற ஒரு சில சாப்டர்ஸை மட்டும் படிச்சாவே 80+ மார்க் 80 மார்க்குக்கு மேல எடுக்க முடியும். ஸோ அது என்னென்ன சாப்டர் என்னென்ன லெசன் நீங்க படிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து நான் சொல்ல போறேன். ஒரு 3 டேஸ்க்கான ப்ராப்பர் ஸ்டடி பிளான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி 11th ஸ்டூடெண்ட் இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க லீவை ஜாலியா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா எல்லா எக்ஸாமும் நல்லபடியா எழுதினாதான் முடியும். ஏன்னா அப்பதான் எந்த ஒரு பயமும் இல்லாம ரிசல்ட் டயத்துல ஜாலியா இருக்கலாம். சோ லாஸ்ட் எக்ஸாம் மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம் கண்டிப்பா எல்லா எக்ஸாமையும் போல இதுவும் நல்லா எழுதுவீங்கன்னு எனக்கு தெரியும். பட் என்னால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் இந்த 3 நாளை நீங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி 80+. நான் இது வரைக்கும் பாஸ் மார்க் எடுக்க சிரமப்படுறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கூட நான் சொல்ற சாப்டர்ஸை படிச்சீங்கன்னா 65+ ஸ்கோர் பண்ணலாம். இல்ல நான் ஒரு ஆவரேஜ் மார்க் 40-50 எடுத்துக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் எக்ஸாம்ல அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா 80 above ஸ்கோர் பண்ண முடியும். 85-90 ஸ்கோர் பண்றதுக்கும் நான் வந்து இந்த வீடியோல எது படிக்கணும் அப்படிங்கறத சொல்றேன். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அண்ட் 11th ஸ்டூடெண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் அப்படின்னு போட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி கல்விமணி வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான PDF மெட்டீரியல் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க எந்த சாப்டரை படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மொத்தம் உங்களுக்கு என்னென்ன சாப்டர் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், செகண்ட் பேசிக் அல்ஜிப்ரா. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா நான் சாப்டர் நம்பர் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செகண்ட் சாப்டர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நீங்க செகண்ட் சாப்டர் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து தேர்ட் trigonometry, fourth combinations and mathematical indices, fifth binomial theorem sequence and series, sixth two-dimensional analytical geometry, seventh matrices and determinants, eighth vector algebra, ninth differential calculus limits and continuity, 10th differential calculus differentiability and methods of differentiation, 11th integral calculus and 12th வந்து பாத்தீங்கன்னா introduction to probability theory. So these 12 chapter is the most important. Now இதுல எதெல்லாம் high prioritized chapter, high weightage chapter. For example ஒரு சில சாப்டர்ல இருந்து அதிக क्वेश्चन கேட்பாங்க. 5 மார்க்லாம் 2 क्वेश्चन, 2 மார்க்கும் 2 क्वेश्चन, 3 மார்க்கும் 2 क्वेश्चन, so 1 word 2 क्वेश्चन. So அந்த மாதிரி high weightage chapters எது? இந்த high weightage chapter மட்டும் படிச்சா 80+. ஓகேங்களா? இப்போ நீங்க 80+ மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு என்னென்ன சாப்டர்னு சொல்றேன். மொத்த ஹை வெயிட்டேஜ் சாப்டர் எது, லோ வெயிட்டேஜ் சாப்டர் எதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். ஹை வெயிட்டேஜ் சாப்டர் பாத்தீங்கன்னா சாப்டர் 3 trigonometry ஹை வெயிட்டேஜான சாப்டர். சாப்டர் 6 ஸோ 2-dimensional analytical geometry இது ஒரு ஹை வெயிட்டேஜான சாப்டர். அதாவது அதிக கொஸ்டின் கேட்பாங்க, 5 மார்க்லாம் அதிகமாக கேட்பாங்க. நீங்க இதெல்லாம் படிச்சீங்கன்னா 2 5 மார்க் அட்டன் பண்ணலாம். அட் த சேம் டைம் 2 2 மார்க் 2 1 வேர்ட் அந்த மாதிரி கேட்கக்கூடிய சாப்டர்ஸ். ஓகேங்களா? 8th சாப்டர் வெக்டார் அல்ஜிப்ரா. ஸோ இது ஒரு ஹை வெயிட்டேஜான சாப்டர். நீங்க கேட்கலாம் எப்படி இது ஹை வெயிட்டேஜ்னு சொல்றீங்க, ப்ளூ பிரிண்ட் தான் கிடையாது. அதாவது இது வரைக்கும் நிறைய எக்ஸாம் நடந்திருக்கு, கிட்டத்தட்ட 5 பப்ளிக் எக்ஸாம் நடந்திருக்கு, இடையில நிறைய ஹாஃப் இயர்லி ரிவிஷன் நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு செக் பண்ணி எந்தெந்த சாப்டர்லாம் அதிகமாக கேட்குறாங்க அப்படிங்கிறத வச்சு எடுக்கப்பட்டது தான் இது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 7th சாப்டர் matrices and determinants ஒரு ஹை வெயிட்டேஜான சாப்டர். ஸோ அடுத்தது 10th சாப்டர் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன். அடுத்தது 11th சாப்டர் இன்டெகிரல் கால்குலஸ். இது எல்லாமே ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ். நிறைய கம்பல்சரி கொஸ்டினும் அதிகமாக இதுல இருந்து தான் மேக்ஸிமம் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ். ஓகேங்களா? இப்போ லோ வெயிட்டேஜ் சாப்டர் எதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் சாப்டர் செட்ஸ் ரிலேஷன் ஃபங்க்ஷன்ஸ், செகண்ட் சாப்டர் பேசிக் அல்ஜிப்ரா, ஃபோர்த் சாப்டர் மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷன், ஃபிஃப்த் சாப்டர் binomial theorem sequence and series, 12th chapter probability theory, 9th chapter differential calculus. இது differential calculus நீங்க என்ன அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா 10th சாப்டர் உங்களுக்கு வந்து ஹை வெயிட்டேஜ், 9th லோ வெயிட்டேஜ். ஓகேங்களா? இப்போ இதுல நீங்க வந்து 80+ ஒரு 80 மார்க்குக்கு மேல எடுக்கணும் அப்படின்னா நீங்க எதாவது படிக்கணும்னா தேர்ட் சாப்டர் கூட தேவையில்லை. trigonometry நிறைய பேர் ஃபீல் பண்றீங்களா, அது ஹை வெயிட்டேஜ் சாப்டர் தான். பட் அதுல நீங்க வந்து ஓரளவுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன், அதை மட்டும் படிச்சா போதும். பேலன்ஸ் 6th சாப்டர், 8th சாப்டர், 7th சாப்டர், 10th சாப்டர், 11th சாப்டர் இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இந்த ஹை வெயிட்டேஜ்ல இதெல்லாம் படிச்சுட்டு லோ வெயிட்டேஜ்ல ஃபர்ஸ்ட் 4th 12th இந்த 3 சாப்டர் மொத்தம் எத்தனை 2 4 5 8 சாப்டர் சொல்லியிருக்கேன். இந்த 8 சாப்டர் மட்டும் நீங்க தரவா படிச்சீங்க அப்படின்னா 80+ உங்களால சாலிடா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்ப 85+ என்ன பண்றது, ட்ரிகனாமெட்ரியும் சேர்த்துக்கங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் மட்டும் ட்ரிகனாமெட்ரியில படிங்க. அப்படி படிச்சீங்கன்னா 85+ வந்து உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க ஒரு 80ல இருந்து 85 ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா 6th சாப்டர் 2-dimensional analytical geometry நல்லா படிச்சிருக்கணும், 8th சாப்டர் வெக்டார் அல்ஜிப்ரா படிச்சிருக்கணும், 7th சாப்டர் matrices and determinants படிச்சிருக்கணும், 10th சாப்டர் differential calculus differentiability and methods of differentiation படிச்சிருக்கணும், 11th chapter integral calculus, first chapter sets relations and functions,
4th சாப்டர் காம்பினேஷன்ஸ் மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷன்ஸ், 12th சாப்டர் இன்ட்ரோடக்ஷன் டு ப்ராபபிலிட்டி தியரி. இந்த சாப்டர்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா 85 to 90 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? இல்லை எனக்கு ஒரு 45 ப்ளஸ் போதும், ஒரு 40 ப்ளஸ் போதும், அதாவது 50 மார்க் 50-50 அந்த மாதிரி. அதாவது நான் மேத்தமெட்டிக்ஸே டஃப், நான் இது வரைக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாக படிக்கவே இல்லை, எனக்கு இப்போதைக்கு நான் 3 நாள் தான் படிக்க போகிறேன், 3 நாள் படித்தா நல்ல மார்க் எடுக்கலாம், நான் அப்படிலாம் படிக்க மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் தான் என்னால், ஏன்னா எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் ஆகும், அதனால் எனக்கு ஒரு 50 மார்க் எடுத்தால் போதும் அப்படிங்கிறவங்க என்ன படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் படிச்சுக்கோங்க, பேசிக் அல்ஜிப்ரா படிச்சுக்கோங்க, ட்ரிகனாமெட்ரியில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் 7th சாப்டர் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 10th சாப்டர் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அது நல்லா படிச்சுக்கோங்க. 8th சாப்டர் வெக்டார் அல்ஜிப்ரா இதை மட்டும் படிச்சாவே உங்களால் பார்த்தீங்க அப்படின்னா 50 மட்டும் கிடையாது, ஒரு 60-65 வரைக்குமே ஸ்கோர் பண்ணலாம் இந்த சாப்டர்ஸ் மட்டும். ஓகேங்களா? ஜஸ்ட் பாஸ் பண்ணணும், அதுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா Sets and Relations first chapter, second chapter Basic Algebra, 7th chapter Matrices and Determinants, 8th chapter Vector Algebra. இந்த 4 சாப்டர் மட்டும் படிங்க, நீங்க வந்து பாஸ் மார்க் எடுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா புக் பேக் ஒன் வேர்ட். இந்த வருஷம் 12th ஸ்டாண்டர்டுக்கு சீரியஸ்லி வந்து புக் பேக் ஒன் வேர்ட் தான் அதிகமாக கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 16 கொஸ்டின் புக் பேக் கேட்டிருந்தாங்க, 4 கொஸ்டின் தான் புக் இன்சைடு. லாஸ்ட் இயர் 13 தான் புக் பேக் கேட்டிருந்தாங்க, 7 கொஸ்டின் புக் இன்சைடு. ஸோ அப்படி பார்க்குறேன் இந்த வருஷம் ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நமக்கும் ஈஸியாக வரும்னு எதிர்பார்க்கலாம். பட் எப்படி பார்த்தாலும் 15 கொஸ்டின்ங்கிறது புக் பேக்ல சாலிடாக வந்துடும். ஸோ புக் பேக் ஒன் வேர்டை தரவா படிச்சுக்கோங்க. 12 சாப்டருக்கான புக் பேக் ஒன் வேர்டை தரவா படிச்சுக்கோங்க. ஒன் வேலையே 15 மார்க்கு மேலே எடுத்துடலாம். ப்ளஸ் நான் சொன்னதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா 7-5 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு, 7-3 மார்க் 7-2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு என்னென்ன கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிக்கணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லுவேன்னா 7-5 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ். செகண்ட் வீடியோவில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 மார்க் 3 மார்க் நீங்கள் எல்லாத்தையும் அட்டன் பண்ணுறதுக்கு படிக்க வேண்டியது. தேர்ட் வீடியோவில் ஓவரால் நீங்கள் 90க்கு 90 ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஓவரால் சேர்த்து ஒரு வீடியோவாக போடுவேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து 4வது வீடியோ இது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நீங்கள் எல்லாரும் பார்க்க தேவையில்லை, எனக்கு ஒரு பாஸ் மார்க் எடுத்தால் போதும், ஒரு 45-55 எடுத்தால் போதும் அப்படிங்கிறவங்களுக்காக கம்மியான சாப்டர் செலக்ட் பண்ணி அதில் கம்மியான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுப்பேன். ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் இந்த 3 டேஸை வந்து நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்த ஹை வெயிட்டேஜ் சாப்டர் சொன்னேன்ல, ஸோ அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் 2 டேஸ்க்குள்ளே மேக்ஸிமம் 1.5 டேஸ்க்குள்ளே கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 நாள் 2 நாளுக்குள்ளே அதெல்லாம் கவர் பண்ணிட்டீங்கன்னா அது லோ வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து லாஸ்ட்டாக கவர் பண்ணிக்கலாம், லாஸ்ட் 1 டே அந்த மாதிரி ரிவிசிட் பண்ணிக்கலாம், லாஸ்ட் 1.5 டேஸில் ரிவிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் படிங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ மறக்காம நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட வந்து சந்திக்கிறேன். பாய்.